அண்ணே அண்ணே வல்லவனை பார்க்கணும்னே. இந்த இவரு டியூட்டி டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு மரகத. கூட யாருமே இருக்க கூடாது, தொல்லையா இருக்கும்னு கண்டிப்பா சொல்லிட்டார். எங்க இந்த என்னையும் இவளையுமே வல்லவன் பக்கத்துல 2 நிமிஷம் தான் நிக்க விட்டாருன்னா பாத்துக்கிய. அவன் புண்ணியத்துல இப்ப அவர் நல்லா இருக்காருண்ணே. அவன் என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கான். வாழ்நாள் முழுக்க அவனை மறக்கவே முடியாத அளவுக்கு செஞ்சுட்டான். அது என்ன மரகத, பேச்சுக்கு நடுவுல எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுற. நம்ம குடும்பம்னு சொல்லு. இது நடுவுல ஒரு தடவை கண்ணு முழிச்சு பார்த்தா, அப்ப கூட எங்க யாரையும் விசாரிக்கல. புனிதா எங்க அப்பான்னு தான் கேட்டான். வந்துகிட்டு இருக்காப்பா, அவளை தான் நாங்க எல்லாரும் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி வச்சேன். டாக்டர் சார், என் மகன் எப்படி இருக்கிறான்? தொடர்ந்து பயங்கரமா வயிற்று வலின்னு பாவம் அரத்திக்கிட்டே இருந்தான். ஆமா டாக்டர், அவன் ரொம்ப வயிற்று வலிக்குதுன்னு துடிக்கிறான் டாக்டர். அவருக்கு பண்ணது சாதாரண ஆபரேஷன் இல்லம்மா, வலி அதிகமா தான் இருக்கும். யாரோ நெருப்ப வச்சு உள்ளுக்குள்ள சுடுற மாதிரி இருக்குன்னு ரொம்ப அழுகிறான் டாக்டர். பெயின் கில்லர் ரொம்ப தரக்கூடாது, வலி கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். டாக்டர், அவனுக்கு எப்ப சரியாகும்? அவன் எப்ப எழுந்து நடமாடுவான்? அவரோட வயசு அவருக்கு பெரிய பிளஸ். அவர் நல்லா கவனிச்சுக்கங்க. இன்னும் 2 மாசத்துக்கு எந்த வெயிட் தூக்க கூடாது, வயிறு மடங்குற மாதிரியான எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவரோட லிவர்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் தென்முக நம்பிக்கை வச்சிருக்கோம். அதே இடத்துல திரும்ப வளர்ற வரைக்கும் அவர் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். 3 மாசத்துல அவர் பழைய மாதிரி நடமாடலாம். டாக்டர், நீங்க இவ்ளோ விவரமா சொன்ன பிறகுதான் வல்லவ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கான்னு எனக்கு புரிய வருது. உண்மைதாமா. இங்க பாருங்க, அவர் வலிக்குதுன்னு சொன்னா கூட அதிகமா பெயின் கில்லர் கொடுத்துட வேணாம். நான் நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வரேன்.